வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் லெசன்ஸ் பார்த்து வரோம். ஆல்ரெடி 12 டென்சஸ், பேசிக் கிராமர் அண்ட் 10 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் லெசன்ஸ் நம்மளோட சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் டெய்லியும் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் பிகின் டுடேஸ் கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஒன், எனக்கு தெரியும் நீ எந்த தவறும் செய்திருக்க மாட்டாய் என்று. நீ எந்த தவறும் செய்து இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதெல்லாம் டெய்லியும் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான். ஐ நோ தட் யூ ஹாவ் நாட் மேட் எனி மிஸ்டேக். ஐ நோ தட் யூ ஹாவ் நாட் மேட் எனி மிஸ்டேக். நோட் பண்ணி வச்சுட்டு உங்களோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு தெரியும் அவர் என்ன செய்தாலும் உன்னுடைய நல்லதுக்கென்று. உனக்கே தெரியும் அவர் என்ன செஞ்சாலும் உன்னுடைய நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. யூ நோ வாட் எவர் ஹீ டஸ் இஸ் ஃபார் யுவர் ஓன் குட். யூ நோ வாட் எவர் ஹீ டஸ் இஸ் ஃபார் யுவர் ஓன் குட். நெக்ஸ்ட் ஒன், என்னுடைய ஃபோன் நம்பர் எப்படி உனக்கு கிடைச்சிது, என்னுடைய மொபைல் நம்பர் எப்படி உனக்கு கிடைச்சிதுன்னு கேட்போம் இல்லைங்களா, அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு திங்க் பண்ணி பாருங்கள். ஹவு டிட் யூ கெட் மை ஃபோன் நம்பர். ஹவு டிட் யூ கெட் மை ஃபோன் நம்பர். என்னுடைய மொபைல் நம்பர் எப்படி உனக்கு கிடைச்சிதுன்னு கேட்குறதுக்கு ஹவு டிட் யூ கெட் மை ஃபோன் நம்பர். நெக்ஸ்ட் ஒன், நான் ஏதாவது தவறாக சொல்லிவிட்டேனா, நான் ஏதாவது தவறாக சொல்லிட்டேனா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு திங்க் பண்ணி பாருங்கள். டிட் ஐ சே எனிதிங் ராங். டிட் ஐ சே எனிதிங் ராங். நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா, பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ டிட் கொஸ்டினோட ஆரம்பத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், இது பெரிய பிரச்சனையா, இது பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்குறது. இஸ் தட் பிக் ப்ராப்ளம். இஸ் தட் பிக் ப்ராப்ளம். இது பெரிய பிரச்சனையா. நெக்ஸ்ட் ஒன், இது ஒன்றும் எனக்கு புதிதல்ல. இது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு திங்க் பண்ணி பாருங்கள். This is nothing new to me. This is nothing new to me. இது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை. This is nothing new to me. Next one, நீ ஏன் இதை அவரிடம் இருந்து மறைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, அதுக்கு எப்படி கேட்குறதுன்னு திங்க் பண்ணி பாருங்கள். Why are you hiding it from him? Why are you hiding it from him? ஏன் நீ இதை அவர்கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு why are you hiding it from him. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிடுங்க, உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கான கொஸ்டின் இது யாருக்கு சொந்தமானது. இந்த கொஸ்டினை எப்படி இங்கிலீஷில் கேட்போங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.